தினம் நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு இன்னைக்கு நல்ல ஒரு வியாபாரத்துல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா இருக்குங்க. வியாபாரிகள் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலனை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நமது தனிப்பட்ட ராசி பலன்களை தனித்துவமாக இந்த வீடியோவில் நாம் பார்த்து வருகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலமாக உங்களது நேரத்தை கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியும். ஏனென்றால் உங்களது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோவில் ராசி பலன்கள் வருகின்றன. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 13 ஏப்ரல் 2022ங்க புதன்கிழமை. தமிழில் பிளவருடன் பங்குனி மாதம் 30ஆம் நாள்ங்க புதன்கிழமை அன்று இன்றைய தினம் பூரம் நட்சத்திரம் உள்ளதால ஆண்டாள் வழிபாடு செய்யலாங்க. மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அனைவரும் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற ஆண்டவனை இத்தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதியான சந்திர பகவான் 2ஆம் இடமான சுக்கிரனின் ஸ்தானத்தில் உள்ளாருங்க. இது ஒரு சிறந்த வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான அமைப்பாகுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் பெரும்பாலான வெற்றிகள் பெறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க. உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள். இன்னைக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமைப்பெறுங்க. இன்றைய தினம் சிம்மத்துல ராசி அதிபதி இருக்கிறதுனால கண்டிப்பா நார்மலாகவே இன்னைக்கு நீங்கள் ஃபுல் டேவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு அமைய பெறுங்க. உங்களோட ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் நீங்கி ஆரோக்கியம் சிறப்பான வளர்ச்சியை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நிலையும் இந்த தினம் நீங்கள் காண முடியுங்க. இந்த தினம் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் தடைகள் எதுவுமே இருக்காது. அப்படியே தடைகள் இருந்தாலும் அது உங்களது நன்மைக்காகவே அமையும். உங்களது தடைகள் உங்களுக்கு காரியங்களை வேறு பக்கம் திருப்பி உங்களது காரியங்களை வெற்றியுடைய செய்ய வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையுங்க. எனவே தடைகளும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைய பெறுங்க. எனவே இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான நாள். அது உங்களது பர்சனல் வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களது வியாபாரமாக இருக்கலாம், அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு உங்களது காரியங்களில் இருக்கலாம். அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை பெறக்கூடிய அனைத்து வயதினரும் திறமைக்கேற்ப தகுதிக்கேற்ப கண்டிப்பாக முயற்சிக்கேற்ப வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல தினமா இன்னைக்கு அமைப்பெறுங்க. உழைப்பு போடுங்க. உழைப்பு போடாமல் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் உழைப்பு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்பொழுது நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும். இன்றைய தினம் உங்களது வீட்டை விரிவு செய்யக்கூடிய உங்களது வீட்டை புதுப்பிக்கக்கூடிய சில எண்ணங்கள் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் அதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சல்களும் இருக்காது. உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல நன்மையையும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான நல்ல சூழ்நிலையும் கண்டிப்பாக நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே பயணங்களை தவிர்த்து விடாதீர்கள். இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுறது முக்கியங்க. அப்படி நீங்கள் நேரத்தை செலவிட்டீங்க அப்படின்னா இந்த தினம் நீங்கள் தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு லோன்லினஸ் ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு போயிடும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட இன்றைய தினம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. இன்றைய தினம் சில குடும்ப உறுப்பினர்களின் சில சிக்கல்கள் காரணமாக உங்களுக்கு சில மன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த விதமான முயற்சிகள் இருந்தாலும் அது உங்களது ஆரோக்கியம் சம்பந்தமாக கூட இருக்கலாம், உங்களது குடும்ப உறுப்பினர்களின் பிரச்சனைகள் சம்பந்தமாக இருக்கலாம். முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். இன்று தினம் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த எந்த பிரயோஜனமும் கிடையாது. நல்ல விதமாக ஒரு பிளான் பண்ணி முயற்சி செய்யுங்க. நல்ல மாற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் முடியும். இன்றைய தினம் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு சமூக நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை தருங்க. உங்களது காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் பொங்கும். இன்றைய தினம் உங்களது காதல் எண்ணம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய உங்களது மனக்கவர்ந்த காதலரிடம் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் செய்யலாம். இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஆனாலும் அவருக்கு பிடித்ததை உங்களது மனக்கவர்ந்த காதலருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா மிகச்சிறப்பான நாளை இன்னைக்கு நீங்கள் அமைய பெறுவீங்க காதல் வாழ்க்கையில. இன்றைய தினம் நிபுணத்துவம், அதாவது தொழிலையோ அல்லது எந்த ஒரு காரியத்திலும் அனுபவமிக்க ஆலோசனை பெற்று செயல்படுங்க. அது உங்களுக்கு புதிய ஐடியாக்களையும் நல்ல ஒரு பிளானையும் உருவாக்குவதற்கு உதவிகரமா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வீட்டுக்கு வந்தவுடனே உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வீங்க. அந்த பிடித்தமான வேலைகள் செய்கிறது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு கீயா அமையுங்க. அதாவது நல்ல ஒரு சாவியா அமையுங்க. உங்களது மகிழ்ச்சிக்கான சாவி இன்றைய தினம் உங்களது பிடித்தமான வேலைகளை செய்வது மூலமாக கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களது இல்லற வாழ்வு மிகச்சிறப்பாக இருக்கும்.
அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை மீது நீங்கள் இன்னொரு முறை காதல் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு மனச்சிறப்பு கண்டிப்பா இருக்குங்க. மகிழ்ச்சியான தினமா இன்னைக்கு உங்களது காதல் வாழ்க்கை கண்டிப்பா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது மனதில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா அமையப் பெறுவீங்க. ஆரோக்கியம் சீராக நீங்க இன்னைக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஆகார உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொள்வது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா உங்களது ஆரோக்கியத்துல சில சிக்கல்கள் இருக்கு. எனவே உணவு கட்டுப்பாடு மேற்கொள்ளுங்க. கண்டிப்பா நல்ல பலன்கள் உண்டு. எது உடம்புக்கு ஒத்துக்காதோ அதை சாப்பிடாதீங்க. இன்றைய தினம் சில விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களாக இருக்கலாம் அல்லது சாதாரண ஆடை ஆபரணங்களாக இருக்கலாம். சில ஆடை ஆபரணங்களை மொத்தத்தில் இன்னைக்கு வாங்குவீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி அந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க. எனவே கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல தினமா அமையும். மாணவர்களுக்கும் நல்ல ஒரு இனிமையான நல்ல கல்வி சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி தருங்க. வியாபார தொடர்புகள் இன்றைய தினம் அதிகரிக்கும். வியாபாரத்துல வெற்றிகள் கண்டிப்பாக இன்னைக்கு குவியக்கூடிய ஒரு நாளா அமைய பெறுவீங்க. நெருங்கிய உறவினர்கள் திருமணங்கள் இப்பொழுது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்க குடும்பத்துல 4-5 கல்யாணம் நடக்கக்கூடிய யோகம் இப்ப இருக்குங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் கல்யாணம் நடக்கும். மொத்தத்துல உங்க குடும்ப அதாவது உங்களுடைய நெருங்கிய வட்டாரத்துல உங்களுக்கு திருமணம் இப்போ நடக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க. எனவே சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பா நல்ல பலன்கள் உண்டுங்க. ஒரு பெரிய யோகமான தினமா இப்ப அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா இதை நீங்க பயன்படுத்திக்கங்க. இன்னும் குரு பயிற்சி நமக்கு 1ஆம் தேதியிலிருந்து ஏற்படுது, சித்திரை 1லிருந்து. ஸோ அந்த குரு பயிற்சி காலத்துல இன்னும் நமது சிறப்பான நன்மைகளை நமது கடகராசி அன்பர்கள் கண்டிப்பா பெற முடியும். இன்றைய தினத்துல நமக்கு மேலும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் இன்றைய தினத்தை மாத்திக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பச்சை கலர் நீங்க யூஸ் பண்ணலாம். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 8ஆம் நம்பர் நீங்க யூஸ் பண்ணலாங்க. நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அப்படி நட்சத்திர ரீதியான படங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் அழுத்த மறந்துடாதீங்க. அப்படி நீங்கள் அழுத்துறது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக மொபைலில் இருந்து டெய்லியும் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் அழுத்த மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தின உடனே அதை செஞ்சுருங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த விதமான சுபகாரியங்கள் மூலமாக உங்களுக்கு சேமிப்பு கொஞ்சம் குறையறதான சூழ்நிலை இருந்தாலும் சுபகாரியங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், ஆனந்தத்தை தரும். எனவே உங்களது குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக இப்போது நடக்கும். அதற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். இந்த தினம் வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை மட்டும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க கமிட்மெண்ட் கொடுக்கலாம். முடியாததை நீங்க யோசிச்சு ஒரு பிளான் பண்ணி எப்படி நம்ம செய்ய போறோங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வாக்குறுதிகள் கொடுக்கறது ரொம்ப முக்கியங்க. பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசமான அணுகுமுறை இன்னைக்கு இருக்குங்க. அது மற்றவங்களால பாராட்டக்கூடிய வகையில் அது இருக்கும். நீங்க எந்த ஒரு பிரச்சனைகளும் வித்தியாசமான கோணத்துல அணுகி அதுக்கு பிரச்சனைகளை நீங்க தீர்வு தருவீங்க. உங்களுடைய அணுகல் வித்தியாசமான கோணத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பாராட்டுகள் குவியும். இன்றைய தினம் உங்களது சேமிப்புகள் குறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் சில பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு நீண்ட நாள நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே பழைய பிரச்சனைகளை இன்றைய தினம் நீங்கள் சால்வ் பண்ண முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு காந்த சக்தி உங்களுக்கு இருக்குங்க. இன்னைக்கு மற்றவங்க எல்லாராலும் நீங்கள் விரும்பப்படக்கூடியவராக இருப்பீங்க. இன்றைய தினம் அரசு தொடர்பாக நீங்கள் ஏதாவது சலுகைகளோ அல்லது உதவிகளோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது காரியங்களில் நல்ல வெற்றிகளையும் பெற முடியுங்க. இந்த தினம் உங்களுக்கு மொத்தத்தில் நன்மைகள் நிறைந்த ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பெறுங்க. நன்றி நண்பர்களே. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் எடுத்து மறந்துடாதீங்க. நமது வீடியோவை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பிடிக்கலைனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலைங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.